ஸோ யூனிட் ஆஃப் சார்ஜ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஓகேங்களா. இருந்தாலும் நம்ம இங்கே அப்படியே ரிவிஷன் பண்ணிவிட்டு சில வேல்யூஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இதில். ஸோ யூனிட் ஆஃப் சார்ஜ், சார்ஜோட யூனிட் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐ யூனிட் கூலும்ஸ். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஓகேங்களா. 1 கூலும் ஆஃப் சார்ஜ் எப்படி இங்கே டிஃபைன் பண்ணுறோம் பாருங்கள். 1 கூலும் ஆஃப் சார்ஜ், the charge when it placed at rest in vacuum at the distance of 1 meter from equal and similar stationary charge repels it and repelled by force of 9 into 10 to the power of 9 Newton. CGSல எலக்ட்ரோஸ்டாட்டிக் சிஸ்டம் அதோட யூனிட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டாட் கூலும் சொல்லுவோம். ஸ்டாட் கூலும் அப்படின்னு சொல்லுவோம். அதான் ESU அப்படின்னு சொல்லுவோம். ESU ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இன் சிஜிஎஸ்ல ஓகேங்களா. இன் சிஜிஎஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இஃப் K is equal to 1 இருக்கும்போது இன் வேக்யூமில் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? F is equal to Q1 Q2 by R ஸ்கொயர் இருக்கும். இந்த கேவோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி சொன்னோம். கேவோட நம்ம என்ன சொல்லுவோம்? டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கூட சொல்லுவோம் ஓகேங்களா. கே தான் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். ஸோ இஃப் சே Q1 Q2 வந்து Q அப்படின்னு இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் வந்து R is equal to 1 இருக்கும்போது ஓகேங்களா. அப்போ இது மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 1 டைன் ஃபோர்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சார்ஜ் வந்து 1 ± ஸ்டாட் கூலுமாக இருக்கும். இதுதான் சார்ஜ் ஓகேங்களா. ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆகிட்டு இருக்கோம்? 1 டைன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த யூனிட்ஸும் கன்வென்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நமக்கு கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ இன் சிஜிஎஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் சிஸ்டம் த யூனிட் ஆஃப் சார்ஜ் இஸ் ஏபி கூலும்ஸ். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம என்ன பார்த்தோம்? எஸ்ஐ யூனிட்ல பார்த்தோம் கூலும்ஸ், சிஜிஎஸ்ல ஏபி கூலும்ஸ் இல்லை ஸ்டாட் கூலும்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் இஎம்யூ என்னன்னு சொல்லுவோம்? இஎம்யூ அப்படின்னு சொல்லுவோம். இஎம்யூ சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. இது நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதோட கன்வென்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா 1 EMU ஆஃப் சார்ஜ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா C இன்ட்டு ESU ஆஃப் சார்ஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ சினா என்ன? ஸ்பீட் ஆஃப் லைட்னு நமக்கு தெரியும். 1 EMU ஆஃப் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு 3 into 10 to the power of 10 ESU ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இப்போ 1 கூலும் ஆஃப் சார்ஜ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லின்னு பார்த்தா 3 into 10 to the power of 9 ஸ்டாட் கூலுமுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 1 ஏபி கூலுமோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 10 கூலும்ஸாக இருக்கும். ஸோ இந்த டேபிள் இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்வென்ஷன்ஸ். ஸோ நமக்கு இம்பார்ட்டன்ட் வேல்யூ ஓகேவா. இது வந்து வேறு எங்கேயும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட அடுத்து ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆர் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். வேறு என்னன்னு சொல்லலாம்னு சொன்னேன்? ஸ்பெசிஃபிக் இண்டக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் ஆர் டைஎலக்ட்ரிக் கோஎஃபிஷியன்ட். இப்படி என்ன நேம் சொன்னாலுமே அது என்ன? கே தான், எப்சிலான் ஆர் தான் ஓகேவா. இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு டைம்லையுமே இந்த எல்லா பேரும் மாற்றி கேட்பாங்க. ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டினாலும் ஒன்று தான், டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னாலும் ஒன்று தான், ஸ்பெசிஃபிக் இண்டக்டிவ் கெப்பாசிட்டினாலும் ஒன்று தான், டைஎலக்ட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ அது எப்சிலான் ஆர் தான், அது கே தான். ஸோ இது வந்து ஒரு ரேஷியோ. எதுக்கு? எப்சிலானுக்கும் எப்சிலான் நாட்டுக்கும் இருக்கிற ரேஷியோ. ஸோ ஓகேவா. த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆர் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக் இண்டக்டிவ் கெப்பாசிட்டி ஆர் டைஎலக்ட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இஸ் கிவன் த ரேஷியோ ஆஃப். எதுக்கான ரேஷியோ இது? அப்சல்யூட் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம் டு த பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். மீடியமுக்கும் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸுக்கும் நடுவில் இருக்கிற ரேஷியோ தான் இந்த கே வேல்யூ. இதுக்கு யூனிட் இருக்கா? நான் போன வீடியோ சொன்ன மாதிரியே இதுக்கு என்ன கிடையாது? யூனிட் கிடையாது ஓகேங்களா. இதுக்குன்னு ஸ்பெசிஃபைடு யூனிட்லாம் கிடையாது. ஏன்? ரேஷியோக்கு யூனிட் இருக்காது. த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆர் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக் இண்டக்டிவ் கெப்பாசிட்டி ஆர் டைஎலக்ட்ரிக் கோஎஃபிஷியன்ட் கேன் ஆல்சோ டிஃபைன் ஆஸ் த என்ன ரேஷியோ சொல்லியிருந்தேன் லாஸ்ட் கிளாஸில்? ஃபோர்ஸ் பை வேக்யூம், ஃபோர்ஸ் இன் வேக்யூம், ஃபோர்ஸ் இன் மீடியம். ஸோ ஃபோர்ஸோட வேக்யூமில் எவ்வளோ சார்ஜோட ஃபோர்ஸ் அதே சார்ஜ் இன் மீடியமில் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது. இந்த ரெண்டுத்தோட ரேஷியோ தான் கேவோட ரேஷியோவும் நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த 2 ரேஷியோவும் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. இந்த 2 ரேஷியோவும் இம்பார்ட்டன்ட். இதுக்கு நோ யூனிட்ஸ் ஓகேங்களா. இது வரைக்கும் இதெல்லாம் வந்து நம்ம நேற்று கிளாஸில் பார்த்துருந்தோம் ஓகேங்களா. ஸோ எக்ஸஸாக இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த யூனிட்டில் நம்ம வந்து என்ன பார்க்குறோன்னா கண்டினியூ சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்க்குறோம். அதில் வந்து 3 டைப் ஆஃப் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இருக்குது. ஒன்று லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், இன்னொன்று சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், இன்னொன்று என்ன
வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த 3 சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. எனி சார்ஜ் which cover the space with a dimension much less than its distance away from the observation point can be considered as a point charge. ஓகேங்களா. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, பாயிண்ட் சார்ஜ் கேட்பாங்க. ஓகேவா, பாயிண்ட் சார்ஜ். ஓகே, பாயிண்ட் சார்ஜ் நம்ம இங்கே கியூன்னு சொல்லுவோம், இல்லை சிஸ்டம் ஆஃப் சார்ஜ்னால ஒன்று தான். ஓகேங்களா, பாயிண்ட் சார்ஜ்னால ஒன்று தான், சிஸ்டம் ஆஃப் சார்ஜ்னால இருக்கும். ஸோ அப்போ கண்டினியூ சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்க்கலாம். A system of closed space charge is said to be form a continuous charge distribution. It is useful to consider the density of charge distribution as we do for density of liquid, solid, gas. ஓகேங்களா. லீனியரில் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி இருக்கும் பார்க்கலாம். லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம என்ன சொல்லுவோம், லாம்டா. ஓகேங்களா, லாம்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன, டெஃபினிஷன் என்ன பார்த்தோன்னா, இஃப் த சார்ஜ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் த ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் ஓவர் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஆர் ஓவர் த எட்ஜஸ் ஆஃப் த கியூபாய், இப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம். எதெல்லாம் லீனியராக இருக்கோ அதெல்லாம் என்ன சொல்லணும்னா லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். அங்கெல்லாம் சார்ஜ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்றதை நம்ம படிக்கிறது தான் இந்த லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா. அப்போ லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால், லீனியர் சார்ஜ் density of a charge is per unit length. ஓகேங்களா. சார்ஜ் டென்சிட்டி பர் யூனிட் லென்த் தான் லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலா. இதோட எஸ்ஐ யூனிட் பார்த்தோம் அப்படின்னா சென்டி பர் கூலும் பர் மீட்டர். ஓகேங்களா. C/m கூலும் பர் மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். கியூனா இது வந்து சார்ஜ் இல்லையா, ஸோ கூலும், டிஸ்டன்ஸு ஸோ சென்டிமீட்டர். ஸோ கூலும் பர் சென்டிமீட்டர் தான், சாரி கூலும் பர் சென்டிமீட்டர் ஆர் கூலும் பர் மீட்டர். ஓகேங்களா. இந்த எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டரில் தானே இருக்கும். ஸோ எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர். ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு QL ஆர் என்ன சொல்லுவோம், லாம்டா இஸ் ஈக்குவல் டு dQ/dt. என்ன dQ/dt, ஸ்மால் சார்ஜ். ஓகேங்களா. ஸ்மால் சார்ஜ்னால dQ, டிஸ்டன்ஸ் ஸ்மால் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறனால dl. ஓகேங்களா, dl அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ ஸ்மால் சார்ஜ் எடுத்து நான் இது வந்து ஈவனாக ஸ்ட்ரெயிட் லைனில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கா, சார்ஜஸ் எல்லாம் ஈவனாக இருக்கா, Q1 Q2 Q3 Q4 அப்படின்னு சோன் அப்படியே இருக்குது. அப்போ dQ/dl. ஓகேங்களா. டோட்டல் சார்ஜ் என்ன இருக்கும், Q இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் லாம்டா dl into L. ஓகேங்களா. சர்ஃபேஸ் இன்டெக்ரல், சாரி லீனியர் இன்டெக்ரல் சார்ஜ், லீனியர் சார்ஜ் டென்சிட்டி நம்ம எப்படி இருக்கும், L ஒன்று போட்டு, ஓகேங்களா, லாம்டா dl அப்படின்னு போடுவோம். சார்ஜ் டென்சிட்டிக்கு இதே மாதிரி தான் சிக்மா அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிக்கு, லீனியர் சார்ஜ் டென்சிட்டிக்கு இதுதான் ஃபார்முலா. Q இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் L லாம்டா dl. ஓகேங்களா. L லாம்டா dl. இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சொல்ல போகிறது வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, if the charge is distributed over the surface area, then the distribution is called surface charge distribution. சிக்மா அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், சிக்மா. ஓகேங்களா, சிக்மா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு Q/surface area. Surface charge density is the charge per unit area. சார்ஜ் பர் யூனிட் ஏரியா. இதுக்கு யூனிட் என்ன, C/m ஸ்கொயர். C/ கூலும் பர் மீட்டர் ஸ்கொயர். கூலும் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா. அப்போ ப்ளஸ் சார்ஜ் dQ/ds. dQ/ds அப்படின்னு சொல்லுவோம். ஏன் சார்ஜ் வந்து எல்லா இடத்துலையும் இந்த சர்ஃபேஸில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அதில் நான் ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஒரு சின்ன சர்ஃபேஸ், ரொம்ப லாங் சர்ஃபேஸில் இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன், ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸ் மட்டும் எடுத்து சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அப்போ Q இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் S சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ds. ஓகேங்களா. சிக்மா ds அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. சிக்மா ds அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம். நெக்ஸ்ட் என்னன்னா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி, ரோ அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், ரோ அப்படின்னு சொல்லுவோம். ரோ. If the charge is distributed over the volume, then the distance is called then distribution is called volume charge distribution. என்ன டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம், வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ரோ இஸ் ஈக்குவல் டு Q/τ. ஓகேங்களா. டவ் அப்படின்னு சொல்லுவோம். ரோ இஸ் ஈக்குவல் டு dQ/dτ.
ஓகேங்களா, வால்யூம் இல்லையா. ஸோ என்டையர் வால்யூமில் சார்ஜ் வந்து எப்படியும் இருக்குது, டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ எல்லா சார்ஜையும் நான் கனெக்ட் பண்ணி அதில் ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் நான் என்ன எடுக்க போகிறேன், சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா, dq/d tau. ஸோ இதுதான் q is equal to tau integration of rho d tau. ஓகேங்களா, நம்ம 3 பார்த்தோம். ஸோ லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம், வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம், சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா, டிஸ்ட்ரிபியூஷன் டென்சிட்டி பார்த்தோம். ஓகேங்களா, இதுதான் இந்த யூனிட்டோட பேசிக்கோட கடைசி. ஓகேங்களா, ஸோ இது பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதோட ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். Coulomb's law state that the electrostatic force between 2 point charge is என்னன்னு சொல்லுவோம், 2 பாயிண்ட் டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவோம், directly proportional to the product of the charge. என்ன சொல்ல போகிறோம், directly proportional to the product of the charge. directly proportional sum of charge கண்டிப்பாக கிடையாது, inversely proportional to the charge கிடையாது, independent of distance கிடையாது. ஸோ நமக்கு இருக்கிற ஒரே இது என்ன, directly proportional to the product of the charge. இது மட்டும்தான் கரெக்ட் ஆப்ஷன்ஸ். ஓகேவா, ஸோ ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு 2 charges of the same sign. ஓகேங்களா, 2 சார்ஜஸ் சேம் சைனாக இருக்குது. ஓகேங்களா, சைன் த ஃபோர்ஸ் பிட்வீன் தம் என்னவா இருக்கும், ரெண்டுமே சேம் சைன். அப்போ அட்ராக்ட் ஆகுமா, இல்லை ரிப்பல் ஆகுமா, இல்லை ஜீரோவாக இருக்குமா, இல்லை டிபெண்ட்ஸ் ஆன் த மீடியமாக இருக்குமா, என்ன ஆகும், 2 சேம் சார்ஜஸ் அப்படின்னாலே ரிப்பல் தான் ஆகும். ஓகேங்களா, 2 சேம் சார்ஜ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன நடக்கும், ரிப்பல்ஷன் தான் நடக்கும். ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ரிப்பல்ஷன் நடக்கும். ஸோ ஓகேவா, நெக்ஸ்ட்டு கூலும் கான்ஸ்டன்ட் கே இன் வேக்யூம். கேவோட வேல்யூ இன் வேக்யூமில் எவ்வளோ இருக்கும், 9 × 10⁻⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர், நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர். ஓகேங்களா, இது நம்ம தெரிஞ்சுக்க வேணும். 1.6 × 10⁻⁻19 என்ன சார்ஜோட வேல்யூ, 8.854 என்ன இன்டூ 10⁻⁻12 என்ன நோட் பண்ணுவீங்க. இது என்ன சொன்னோன்னு பாருங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 9.9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் ஸ்கொயர் தான் நம்மளோட இது. ஓகேங்களா, கூலும் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ, அப்ராக்சிமேட் வேல்யூ. ஸோ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் என்ன, கூலும். இது நமக்கு தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த வெக்டார் ஃபார்ம் ஆஃப் கூலும்ஸ் லா இன்க்ளூட்ஸ் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்கோம், magnitude ஒன்லியா, direction along with the line joining charges perpendicular direction to the line joining charges direction along the line joining directions இருக்கும் வெக்டார்ல. ஸோ டைரக்ஷன் இருக்கும், மேக்னிடியூடு இருக்கும். when force is vector point along with the line joining of charges. ஓகேவா, இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த யூனிட்ல நம்ம கவர் பண்ணதே இதுதான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட்டு இந்த பேசிக் பார்த்தோம். பேசிக் பார்த்துட்டு நேற்று என்னெல்லாம் பார்த்தோம்னு ரிவைஸ் பண்ணோம். ஸோ அப்புறம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம், சார்ஜ் ஆல்சோ வேல்யூஸ் பார்த்தோம். கரெக்டாக, இதுதான் இந்த வீடியோவோட எண்டு. ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் பாயிண்ட் சார்ஜஸ் பார்ப்போம். பாயிண்ட் சார்ஜஸ் முடிச்சு அதுக்கடுத்து பாயிண்ட் சார்ஜஸ்க்கு அப்புறமா அடுத்தடுத்த டாபிக்ஸை 1 by 1 பார்ப்போம். ஓகேங்களா, ப்ராக்டிஸ் கொஷின்ஸோடு இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் 1 by 1 வீடியோவாக பார்த்துட்டே வாங்க. சரியா, ஓகே, பாய். Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.